தமிழ்நாடு அரசு தேர்வாணைய தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சுமன் மற்றும் செயலாளர் நந்தகுமார் ஆகியோர் சென்னை பிராட்வேயில் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ரிசல்ட்ஸை ப்ராசஸ் பண்ணி 5 மாதம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. நேற்று இந்த ரிசல்ட்ஸ் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா குரூப் 4ல உள்ள போஸ்ட்ஸ், குரூப் 4ல உள்ள விஏஓ, கிரேட் 1, ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், டைப்பிஸ்ட், ஸ்டெனோடைப்பிஸ்ட் ஆகிய எல்லா பதவிகளுக்கும் சேர்த்து இந்த ரிசல்ட்ஸ் வெளியிடப்பட்டுள்ளது. மொத்தம் 14,26,010 கேண்டிடேட்ஸ் இதில் குவாலிஃபையிங் மார்க் பெற்றிருக்கிறார்கள். அதில் 6,28,443 மேல் கேண்டிடேட்ஸ், 7,97,532 ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க. 35 தேர்ட் ஜெண்டர் கேண்டிடேட்ஸும் குவாலிஃபை ஆயிருக்காங்க. 2,771 எக்ஸ் சர்வீஸ் மென் குவாலிஃபை ஆயிருக்காங்க. டெஸ்டிடியூட் விடோஸ் 4,975 டெஸ்டிடியூட் விடோஸ் குவாலிஃபை ஆயிருக்காங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ் 17,411 டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸும் குவாலிஃபை ஆயிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன், இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷனில் நிறைய மாறுதல்களை டிஎன்பிஎஸ்சி கொண்டு வந்திருந்தது. அதில் ஒரு புது முயற்சியாக பர்சனலைஸ்டு ஓஎம்ஆர், ஒவ்வொரு கேண்டிடேட் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் முன்னாடியே பிரிண்ட் ஆகிருக்கும். அவருடைய ஃபோட்டோகிராஃப், அவருடைய ரெஜிஸ்டர் நம்பர், அவர் எந்த எக்ஸாமினேஷன் ஹாலில் போய் எக்ஸாம் எழுத போகிறார், இந்த தகவல்கள் எல்லாமே முன்னாடியே ப்ரீபிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கும். இதனால் ஓஎம்ஆர் ஷீட் மிஸ்பிளேஸ் ஆகுது, மேல் ப்ராக்டிஸ் ஆகுது அப்படிங்கிற ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடுது. கேண்டிடேட் தரப்பில் இருந்தும் அவங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை தவறுதலாக எடுத்து எழுதுறது போது, ஹால் டிக்கெட்லேருந்து எடுத்து எழுதும்போது தவறுதலாக எடுத்து எழுதிடுறோம் அப்படிங்கிற பிரச்சனையும் இதனால் பூரணமாக நிவர்த்தி அடைகிறது. இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணப்பட்ட அதில் எழுதிய எல்லா எக்ஸாமினர்ஸ், எல்லா கேண்டிடேட்ஸுக்குமே யாருக்குமே தவறுதலான முறையில் மாற்றி கொடுக்கப்பட்டது, இந்த ஓஎம்ஆர் ஷீட் ப்ரீ பிரிண்டட் பர்சனலைஸ்டு ஓஎம்ஆர் ஷீட் மாற்றி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எங்கேருந்துமே வரல. ஸோ இது ஒரு முதல் முயற்சியாக இருந்தாலும் முழுக்க ஒரு வெற்றிகரமான முயற்சியாகவே அமைந்தது. குரூப் 4 எக்ஸாமினேஷனையும் விஓ எக்ஸாமினேஷனும் சேர்ந்து கண்டக்ட் பண்ண காரணத்தினால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ் இருந்தது. சுமார் 11 to 12 கோடி ரூபாய் இதனால் மிச்சப்படுத்தப்பட்டிருக்கு. அரசாங்கத்திற்காக இவ்வளவு அமௌண்ட் மிச்சப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மிகப்பெரிய எக்ஸாமினேஷன், இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது இந்திய அளவில் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணப்பட்டதிலேயே இட் இஸ் அ ஹையஸ்ட் நம்பர், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆன ஒரு மிகப்பெரிய எக்ஸாமினேஷனாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. வேறு எந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் இந்த ஒரு அளவிற்கு கேண்டிடேட்ஸை அப்சர்வ் பண்ணி கேண்டிடேட்ஸுக்காக வேண்டிய எக்ஸாமினேஷன் நடத்துகிற மாதிரி இதுவே முதல் தடவையாக நடத்தப்பட்டிருக்கிறது. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ், மெயினாக டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ மிஷனரி முழுமையாக இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1.25 லட்சம் 1,25,000 டீச்சர்ஸ், ஸ்டாஃப் அண்ட் ஆஃபீஸர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், பல துறைகளிலிருந்தும் இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கேண்டிடேட்ஸுடைய வேண்டுதலுக்கு இணங்க அவங்க ஆன்லைன் அப்ளிகேஷனில் எந்த தாலுக்கா சென்டரில் அவங்க எக்ஸாம் எழுத விருப்பம் அப்படிங்கிற மாதிரி அதில் அப்ளிகேஷன்லேயே இருக்கும். அதை முடிஞ்ச அளவுக்கு அகாமடேட் பண்ணுற மாதிரி முயற்சி எடுத்துக்கொள்ளப்பட்டது.
முடியாத பட்சத்தில் அருகில் உள்ள தாலுகா அங்கு உள்ள சென்டர்ஸ்லையும் வந்து இந்த கேண்டிடேட்ஸுக்கு வந்து அகாமடேட் பண்ணி எக்ஸாமினேஷன் நடத்தப்பட்டிருக்கிறது. எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணப்பட்ட ஹால்ஸில் வந்து அன்இன்டரப்டட் பவர் சப்ளை, தடையில்லா மின்சாரம் கொடுப்பதற்கும் எல்லா முயற்சியும் எடுக்கப்பட்டது. டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டிஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எல்லா டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டிஸையும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் மூலமாக அலர்ட் பண்ணப்பட்டு ஸ்பெஷல் பஸ் ஃபெசிலிட்டிஸ், இந்த எக்ஸாமினேஷன் வென்யூஸுக்கு ஸ்பெஷல் பஸ் ஃபெசிலிட்டிஸ் காலை 8 மணி முதல் மாலை 3 மணி வரை எல்லா இடங்களிலும் ஸ்பெஷல் பஸ் ஃபெசிலிட்டிஸும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ரிசல்ட் நேற்று வெளியிடப்பட்டது. இதற்குரிய சர்டிஃபிகேட் அப்லோட், ஆன்லைன் முறையில் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்குரிய வசதிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிற இ சேவா சென்டர்ஸ், எந்தெந்த இ சேவா சென்டர்ஸில் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற தகவல் விரைவில் எங்களுடைய வெப்சைட்டில் போடப்படும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக வேண்டி சுமார் 30,000 கேண்டிடேட், 30,000 to 33,000 கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுக்கு தகவல் கொடுக்கப்படும். அந்த கேண்டிடேட்ஸ் இந்த இ சேவா சென்டர்ஸில் வந்து அவங்க டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது மூலமாக ஃபிசிக்கலாக அவங்களே வந்து சென்னைக்கு வந்து தூர இடங்கள்லேருந்து இங்கே வந்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லாமல் போகிறது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 16 ஆகஸ்ட் தொடங்கும். 16 ஆகஸ்ட் சர்டிஃபிகேட் அப்லோடிங், வெரிஃபிகேஷனில் அப்லோடிங் வந்து 16 ஆகஸ்ட் தொடங்கும். 30 ஆகஸ்ட் வரை சர்டிஃபிகேட் அப்லோடிங்க்கு டைம் கொடுக்கப்பட்டிருக்கு. 30 ஆகஸ்ட் வரை சர்டிஃபிகேட் அப்லோடிங் முடிந்த பின்னே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டிஎன்பிசி நாங்களே அந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி, அப்லோட் பண்ணப்பட்ட சர்டிஃபிகேட்ஸை டவுன்லோட் பண்ணி வெரிஃபை பண்ணுவோம். கவுன்சிலிங் வந்து வெரிஃபிகேஷன் முடிந்து அக்டோபர் மாதம் கடைசி வீக் ஒட்டி கவுன்சிலிங் துவங்கும். ரிசல்ட்ஸ் நேற்று போட்டாச்சு. கம்ப்ளீட் ரேங்க் லிஸ்ட் நேற்று போட்டாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ், ரிசல்ட்ஸ் போட்டதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும்னா சர்டிஃபிகேட்ஸை வெரிஃபை பண்ணுவோம். எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கோ அந்த வேகன்சிஸ்க்கு ரேஷியோ வச்சு சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லி வெரிஃபை பண்ணுவோம். இந்த எக்ஸாம் வந்து நான் ஓடி போஸ்ட், இதில் வந்து ஓரல் டெஸ்ட் இல்லை அப்படிங்கிறனால சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிற்பாடு கவுன்சிலிங்காக வேண்டி கூப்பிடுவோம். இது டைரெக்டாக கவுன்சிலிங்கே வந்து கேண்டிடேட்ஸ் போயிடுவாங்க. கவுன்சிலிங் இங்கேயே நடக்கும். கவுன்சிலிங் வரும்போது வேகன்சிஸை பொறுத்து அவங்களோட எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸை பொறுத்து ஒவ்வொரு கேண்டிடேட்ஸாக ரேங்க் ஆர்டரில் கூப்பிட்டு ஃபில்அப் பண்ணப்படும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து உத்தேசமாக அக்டோபர் எண்டிலிருந்து பிகின் ஆகும். அப்போ வந்து டைரக்ட் அவங்களே வந்து அவங்களுடைய ரேங்க் ஆர்டரில், மெரிட் ஆர்டரில் அவங்க கேட்டகரி வைஸ் அவங்களே வந்து ஜாப்ஸை சூஸ் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். ஸோ நேற்று வெளியிடப்பட்டது கம்ப்ளீட் மெரிட் ஆர்டர், கம்ப்ளீட் மெரிட் லிஸ்ட். 1:3 அப்படிங்கிற ரேஷியோ. கூடிய விரைவில் இன்னும் ஒரு 3-4 நாட்களில் வந்து அது சம்மந்தப்பட்ட தகவல்களையும் எடுத்து நாங்கள் வந்து அந்தந்த கேண்டிடேட்ஸுக்கு இண்டிவிஜுவல் மெமோ அனுப்பிச்சி விட்ருவோம். நாங்கள் மெயில்லையும் நெட்டில் வரும், மெயிலில் வரும், அவங்களுக்கு எஸ்எம்எஸ் வடிவத்துலையும் அவங்களுக்கு வரும். எந்த பேனல் கேட்குறீங்க? கவுன்சிலிங்க்கு பேனல் ஒன்றும் இல்லை. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 1:3 கூப்பிட்றோம்ல. உதாரணத்துக்கு இந்த பரீட்சைக்கு சுமார் 10,000 வேகன்சி இருக்குது. 3 மடங்கு 30,000 பேர் வந்து கவுன்சிலிங்க்கு கலந்தாய்வுக்கு கூப்பிடுறோம். 30,000 பேரை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக கூப்பிடுறோம். சான்றிதழ் வந்து ஆன்லைன் மூலமாக நேரடியாக அந்தந்த பொது சேவை மையத்தில் பதிவேற்றம் செய்து விடுவார்கள். பதிவேற்றம் செய்வதை ஆன்லைன்லேயே சரிபார்த்து தகுதியான கேண்டிடேட்டை மட்டும் கவுன்சிலிங்க்கு கூப்பிட்றோம். அந்த கவுன்சிலிங்கும் வந்து ரேங்க் படி தினசரி 200 பேர் என்று அழைக்கப்படுவார்கள்.
அவங்களுக்கு வேக்கன்சி இருந்ததுன்னா அவர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வேக்கன்சி இல்லைன்னா கவுன்சிலிங்க்கு வந்து வேக்கன்சி இருக்கா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இல்லைன்னா அவர் திரும்ப சென்று விடுவார். சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ண எல்லாருமே கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள். 10,000 வேக்கன்சி இருக்குல்ல, வர ரேங்க் படி தினசரி கூப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அதை வந்து ஆன்லைனில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அவங்க வீட்டில் இருந்தபடியே நாளைக்கு என் கேட்டகரிக்கு நாளைக்கு வருதா வரலையா என்று வீட்டில் இருந்தே அவர் தெரிந்து கொள்ளலாம். ஒரு வாரம் கழித்து பார்த்துட்டு தேவைன்னா அவங்க கவுன்சிலிங்க்கு வந்துடலாம். அதனால் கவுன்சிலிங்க்கு சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ண அத்தனை பேரும் எலிஜிபிள். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 15,000 ரேங்கில் வந்துட்டேன் அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்னோடது வந்துருந்துன்னா 10,000 வேக்கன்சி இருந்ததுனாலும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சரியாக இருக்கும் பட்சத்தில் அவர் ரேங்க் வரையிலும் கூப்பிடுவார். அவர் வர்ற அன்னைக்கு வேக்கன்சி இருந்தது அப்படின்னா அவர் வந்து எலிஜிபிளாகி அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். அதனால் இவரை கூப்பிடுவோம் இவரை கூப்பிட மாட்டோம் அப்படின்னு ஒன்றும் இல்லை. அவர் எடுத்த ரேங்க்கை பொறுத்து வேகன்சியை பொறுத்து. ஒரே கவுன்சிலிங்காக தான் நடக்கும். ஒரே கவுன்சிலிங்காக தான் நடக்கும். சில ஆமாம், சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். இப்போ 9,600 சொல்லியிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும்.